அரபியில சொல்லுவாங்க, நாம் மரணித்ததோடு நம்முடைய பெயரும் மரணித்து விடும், ஆனால் நம்முடைய பண்பு பெயர்கள் ஒரு நாளும் மரணிக்க கூடாது. உஹதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லான்னு ஒரு நபித்தோழர், அம்ர் இப்னு ஜமூஹ்னு ஒரு நபித்தோழர், 2 பேரும் ஷஹீத் ஆயிடுவாங்க. எல்லாத்தையும் அடக்கம் செய்யும் போது ரசூலா சொல்லுவாங்க, இந்த 2 பேரையும் ஒரே கபர்ல அடக்கம் செய்யுங்கம்பாங்க. இந்த 2 பேரையும் ஒரே கபர்ல அடக்கம் செஞ்சிருக்கு. அப்ப தோழர்கள் கேட்பாங்க, ஏன் யா ரசூலல்லாஹ்? இல்ல, இவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு ரசூலா சொல்லுவாங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நல்ல நண்பர்கள். வாழும் பொழுது அந்த பெயர் மரணிக்கலாம், ஆனால் நம்முடைய ஒழுக்கங்கள், நம்முடைய பண்புகள் மரணிக்க கூடாது. நீங்க யார் மகன்? ஓ, உலகத்திற்கு உதவி செய்வாரே அன்னாரினுடைய மகனா நீங்கள்? உங்களது கணவன் யார்? மாஷா அல்லாஹ், இறக்கப்படக்கூடியவரே அவரினுடைய மனைவி நீங்கள். உங்களது தந்தை யார்? ஓ, உங்களினுடைய வாப்பாதான் அந்த சதக்கத்துல் ஜாரியாவை விட்டு சென்றாரே அவரினுடைய மகனா நீங்கள். இப்படி நம்முடைய பெயர்கள் மரணிக்கட்டும், நம்முடைய பண்புகள் மரணிக்க கூடாது. உலகத்தில் நம்முடைய பெயரால் நாம் அறிமுகமாகாமல் இருக்கலாம். நம்முடைய உயர்ந்த பண்பு